ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்க்கலாமா? இன்றைக்கி புரட்டாசி மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை. அதனால் பச்சரிசி சாதம், அப்புறம் நெய் பருப்பு. இது வந்து துவரம் பருப்பு தான். நம்ம சாம்பாருக்கு வேக வைக்கிறோம்ல, அது கடைஞ்சி கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டு நெய் ஊற்றி வச்சுக்கிறேன். அப்புறம் சாம்பார் வந்து என்ன போட்டு வச்சுருக்கேன்னா, அவரைக்காவும் மாங்காவும் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். குட்டீஸ் 2 பேருக்கும் லஞ்சு கட்டி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். அவங்களுக்கு எனக்கு ஸ்கூல் தான். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியல், வறுவல், அதாவது காரம் போட்டு வறுவல் சாம்பாராக இருக்கிறதுனால வெண்டைக்காய் வறுவல். அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை பொரியல். இன்றைக்கி வந்து வெங்காயம் பூண்டு சேர்க்காமல் சமையல் பண்ணியிருக்கேன். தேங்காவும் வெந்தய பருப்பு மட்டும்தான் போட்டேன். கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் தாளித்தேன். முருங்கைக்கீரை பொரியல். அப்புறம் வழக்கம் போல் ரசம். இன்றைக்கி வந்து பருப்பு ரசம், பருப்பு தண்ணி ஒரு கரண்டி ஊற்றினால பருப்பு ரசம். ரசத்துலேயுமே பூண்டு போடல. அதுக்கப்புறம் கருவேப்பிலை துவையல். மேலே மட்டும் தான் கலர் இப்படி இருக்குது. புளி வச்சேன், கொஞ்சம் புளி, உளுத்தம்பருப்பு வறுத்து வச்சு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சம் தேங்காய் இதெல்லாம் வச்சு துவையல் அரைச்சிருக்கேன். கருவேப்பிலை துவையல் வந்து பெருமாளுக்கு ரொம்ப உகந்ததுன்னு சொல்லுவாங்க. பத்மாவதி தாயாரை திருமணம் பண்ணி கொடுக்கும்போது சீர்வரிசையெல்லாம் கொடுத்தாங்களாம். அப்போ வந்து அந்த தராசு வந்து சமையலுக்கு வரவே இல்லையாம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்ச வேண்டியது தான் சமையலுக்கு வந்து தான் அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. அப்புறம் கருவேப்பிலை சீர்வரிசையில் வைக்கலன்னு கோச்சிட்டு போயிட்டாருன்னு சொல்லுவாங்க. அது எனக்கு சரியாக தெரியல. இப்போ வந்து கருவேப்பிலை துவையல் அரைச்சிருக்கேன். இதுவே வந்து 2-in-1 யூஸ்க்காக தான் வச்சுருக்கேன். இதை வந்து சாம்பார் கொஞ்சமாக இருக்கிற மாதிரி தெரியுதுல்ல. இந்த கருவேப்பிலை துவையலும் இருக்கும். நைட் சாம்பார் மீந்ததுன்னா பத்தலைன்னா இதை வந்து இட்லிக்கோ தோசைக்கோ நம்ம தொட்டுக்கலாம். அதனால் கருவேப்பிலை துவையல் தான் அரைச்சிருக்கேன். இது எல்லாமே செஞ்சு பசங்களுக்கு லஞ்சு கட்டி அனுப்பிட்டேன். கருவேப்பிலை துவையல் மட்டும்தான் பசங்களை அனுப்பிட்டு செஞ்சேன். அதுக்கு என் ஹஸ்பண்ட் வந்து என்ன சொன்னாங்க, லேட் ஆகுதில்ல, நீ வந்து ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸ் மாதிரி செஞ்சு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் செஞ்சானு கேட்டாங்க. அது 2 வேலை நம்ம அப்படி செஞ்சோம்னா பசங்க போயிட்டாங்க, எங்கள் அலட்சியம் வந்துடும். அன்றைக்கி பொழுதுன்னைக்கு நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் எப்பயுமே எல்லாேருக்கும் சேர்த்து சமையல் பண்ணிவிடுவேன். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு. மற்றபடி எல்லாமே வந்து நான் க்ளீன் பண்ணிவிட்டேன். நான் வீடு பெருக்கிட்டு பூஜை பண்ண வேண்டியது தான். காலைல 5 மணிக்கே எழுந்துச்சி குளிச்சுட்டு தான் சமையல்லாம் பண்ணேன். இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன். இதெல்லாம் க்ளீன் பண்ணி விளக்கி கழுவியாச்சு. பாத்திரம் எல்லாமே தேய்ச்சாச்சு. சிங்க்குமே வந்து ஆலா போட்டு தேய்ச்சி வச்சுருக்கேன். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல். இந்த சமையல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த லஞ்ச் மெனு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னன்னு தெரியல, லெஃப்ட் ஹேண்டில் மொபைல் பிடிக்கவே இல்லை. அப்படியே குறக்கல் இருக்குதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கையை வலிக்குது. கஷ்டப்பட்டு தான் பிடிச்சிட்ருக்கிறேன். நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.